ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பச்சை மொச்சை குழம்பு கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கத்திரிக்காய் மொச்சை குழம்பு செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் மொச்சையை வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட காஞ்ச மொச்சை இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு மொச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி தேவைப்படுது. அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அந்த விழுதை போட்டு வதக்கிக்கலாம். தாளிக்க கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பண்ணிக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு செகண்ட் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்மூத்தாக கூட அரைச்சிக்கலாம் தாராளமாக. நான் இந்தளவுக்கு போதும் அப்படிங்கிறத நிறுத்திட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மொச்சையை சேர்த்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இப்படியே கூட வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். ஒரே ஒரு செகண்ட் வேகட்டும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி கொதிக்கட்டுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்தது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நான் எந்த குக்கரில் வைக்க போகிறேன். அது குக்கரில் வைக்கும்போது டைரெக்டாக வைக்க மாட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் வைக்க போகிறேன். அந்த பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட பச்சை மொச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நான் குக்கரில் ஒரு 3 விசில் வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட ஃப்ரெஷ்ஷான மொச்சையை வச்சு செஞ்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். ஃப்ரெஷ்ஷாக மொச்சை கிடைக்கும்போது இதை ட்ரை பண்ணுங்கள். காஞ்ச மொச்சையிலையும் தாராளமாக செய்யலாம். அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் வர்ற ரெசிபிஸ் எல்லாமே லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் ஆப்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இதை ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நான் சொல்கிறது வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா ஒன்று செஞ்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.